ஏங்கா ஸ்னேகா சிவா மேல தானே கேஸ் கொடுத்திருக்கா, அதனால நாளைக்கு சிவாக்கு தானே பிரச்சனை வரும். ஸ்னேகா சிவாவை பழிவாங்க கேஸ் போடலடா, சிந்துவை பழிவாங்க கேஸ் போட்டிருக்கா. சிவா மேல கேஸ் போட்டா சிந்து பயந்து போய் சிவாவை டிவோர்ஸ் பண்ண ஒத்துப்பாங்கிற நம்பிக்கையில கேஸ் போட்டிருக்கா. ஏக்கா சிந்து டைவர்ஸ் ஒத்துக்குவேன்னு நினைக்கிறேன் நீ? வாய்ப்பு இருக்குடா. நீ வேறக்கா அவள டைவர்ஸ் ஒத்துக்க மாட்டேன். ஸ்னேகா போட்ட கேஸ்ல இவதான் மாட்டிட்டு உள்ள போய் தவிக்க போறான். அப்படிலாம் கண்டிப்பா நடக்காது. சிந்து சிவா படுற அசிங்க அவமானத்தை எல்லாம் தாங்க முடியாம அவளே சிவாவை டிவோர்ஸ் பண்ண ஒத்து. நீ வேணா பாரு. சிவா மேல போட்ட கேஸ நான் வாபஸ் வாங்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சிவாவை விட்டு போயிடு. அப்படி பண்ணிட்டேன்னா நான் சிவா மேல கொடுத்திருக்கிற கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். என்னால டாக்டர் டைவர்ஸ் பண்ணவும் முடியாது, அவங்களை விட்டுட்டு பெருஞ்சும் போக முடியாது. அவங்க மேல போட்ட கேஸ் தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிடு. இது பாரு, நீ மட்டும் என் லைஃப்ல குறுக்க வரலன்னா சிவாவுக்கு எனக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கும். அதனால டாக்டருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தயவு செஞ்சு நீ அவங்க மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடு. வாபஸ் வாங்கிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. இல்ல அது மட்டும் என்னால முடியாது. இத பாரு, நீ மட்டும் சிவாவை டிவோர்ஸ் பண்ணலனா அவன வாழ்க்கை முழுக்க ஜெயில வச்சு சிவா காலம் முழுக்க ஜெயில இருந்து கஷ்டப்படணுமா இல்ல அவன் வெளியே இருக்கணுமான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்கள உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஹே, 4ஆம் கிளாஸ் கூட தாண்டாத தற்கூரி நீ என்கிட்ட இருந்து சிவாவை பிரிச்சுட்டல. என் பவர் என்னன்னு உனக்கு தெரியுமா? அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க நாதி இல்லாத ஒருத்தி நீ என்கிட்ட வந்து மோதிரியா? இப்பவே உன் கழுத்துல இருக்கிற தாலி என்கிட்ட கட்டி கொடுத்துட்டு போயிட்டேன். பாரு ஸ்னேகா, உன் கூட வாழ முடியாதுன்னு சொன்னது நான். உன் கோவத்தை நீ என்கிட்ட தான் காட்டணும். அதை விட்டுட்டு சிந்து கிட்டயோ பெரியமா கிட்டயோ காட்டக்கூடாது. அதை நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்த பெரியமாவை அசிங்கமா பேசுனதும் இல்லாம அவங்கள கீழே பிடிச்சு தள்ளி இருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அந்த மாதிரி பண்ணிருக்க. நான் உன்னை அடிச்சேன்ல, இதுக்கும் சேர்த்து என் மேல கேஸ் போட்டு. என் மேல கேஸ் போட்டா நான் என்ன பயந்துருவேன் நினைக்கிறியா? போ, உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. இனிமே என் வீட்டுல உள்ள ஆளுங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண சும்மா இருக்க மாட்டேன்.